தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸும் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்ட விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார். இந்த கோவை சிறுமியை ஒருத்தன் சீரடிச்சான் பார்த்தீங்களா, அந்த குழந்தைய கொண்டு, அவனோட இப்போதைய நிலை சார்ந்து, உடல்நிலை சார்ந்து ஒரு தகவல் கிடைச்சிருக்குங்க. அதை பற்றி பார்க்க போகிறோம். அண்ட் இப்போதைய அரசியல் நகர்வுகள் இருக்குல்ல, எல்லாத்தை பற்றி தான் பேச போகிறோம். நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். இந்த கோவை சிறுமி வழக்கில் சம்மந்தப்பட்ட கார்த்தி இருக்கால, குற்றவாளி, அந்த குழந்தைய கொண்டவன், இவனை கோவை மத்திய சிறையில் அடைச்சிருக்க விஷயம் நீங்கள் அறிஞ்சது தான். இங்கே அடைச்சிருக்க இவனை கைதிகள் சேர்ந்து தாக்கியிருக்காங்க, கடுமையான அடியை கொடுத்துருக்காங்க. எப்படி ஒரு குழந்தை அப்படி பண்ண மனசு வருதுன்னு சொல்லி அடைச்சிருக்காங்கன்னு நம்ம இதுக்கு முன்னாடி செய்தியை கேட்டிருந்தோம்ல. அதுக்கப்புறம் போலீஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து மறுப்பு ஏதாவது வர வாய்ப்பு இருக்குது. இல்லைப்பா அப்படி நடக்கலை அப்படின்ட்டு ஏதாவது சொல்லுவாங்கன்னு பார்த்தா மறுப்பு வரல. ஸோ கன்ஃபார்ம் ஆகிடுச்சு, கிட்டத்தட்ட ரைட்டு, உள்ள செமையாக கவனிச்சிருக்காங்க போல இருக்கு இந்த கார்த்தியா அப்படின்ட்டு. இதுக்கப்புறம் சில தகவல்கள் இப்போ கிடச்சிருக்குங்க, அதை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். ஒரு 5 கைதிகள் அடிச்சிருக்காங்களாமா. கார்த்தியை போட்டு பிறந்தாங்களே 5 பேராமா. அந்த 5 பேர் மேலே 4 பிரிவுகளின் கீழே வழக்கு பதிவு பண்ணப்பட்டிருக்குங்க கைதிகள் மேலே. இதில் 3 கைதிகள் பார்த்தீங்கன்னா வேறு சிறைக்கு மாற்றப்பட்டாங்க. எப்போவுமே நடக்கிற ஒரு விஷயம் தான் சிறை நிர்வாகம் சார்ந்து. அதாவது இஷ்யூ கிரியேட் பண்ணுற மாதிரியோ இல்லை தொடர்ந்து பிரச்சனை பண்ணுற மாதிரியோ அக்ரெசிவாக இருக்க மாதிரியோ இப்படி பலதரப்பட்ட பிரிவுகளை பிரித்து அந்தந்த கைதிகளை வேறு சிறைகளுக்கு மாற்றுவாங்க. அது போல விஷயமா தான் இது பண்ணியிருக்காங்க. அது டீமாக சேர்ந்த ஒரு விஷயம் என்ன பண்ணுறாங்கனாலே அவங்கள ஒவ்வொரு சிறையாக மாற்றி விட்ருவாங்க. அது போல் பேட்டர்னா இங்கே மாற்றிருக்காங்க. அலுமினிய தட்டு இருக்குல்ல, உள்ளே சாப்பிட்றதுக்கு கொடுக்கப்படுறது, அதில் தான் சோறு போட்டு சாப்பிட்ற மாதிரி இருக்கும். அந்த அலுமினிய தட்டை மடக்கி அதில் அட்டாக் பண்ணியிருக்கிறதா தான் அடுத்த கட்ட தகவல் வெளியே வந்திருக்கு. ஏன்னா நீங்கள் பஞ்சு வைக்கிறது வேறு, இது போல் ஒரு தட்டு மாதிரி விஷயங்களை மடக்கி அதை ஆயுதமாக மாற்றி குத்துறது வெட்டுறது வேறு. இது போல் விஷயம் நடந்திருக்க மாதிரி தான் இப்போ சொல்லப்பட்டுருக்கு. இந்த அட்டாக்ல அந்த கார்த்தி இருக்கால, அவனோட தலையிலையும் மார்புலையும் கடுமையான காயம் ஏற்பட்டிருக்காங்க. அண்ட் அவனோட கண் இருக்குல்ல, அது திறக்க முடியலையா. இது பல பேர் இப்போ மன ஆதங்க ஓடலை, வேணும் அவனுக்கு அப்படின்ட்டு கண் அவனால் திறக்க முடியலையா. நெத்தியில் 5 தையல் போட்டிருக்கிறதாகவும் அடுத்த கட்ட தகவல். இது மட்டும் இல்லை, அவன் உடம்புல ஒட்டுமொத்தமாக 5 இடங்களில் வெட்டுக்காயங்கள் இருக்கிறதாகவும் சொல்லப்பட்டு இருக்கு. அறிவாளை வச்சு வெட்டுறலாம் நினச்சிக்காதீங்க. முதல்ல சொன்ன பாருங்க, அந்த பேட்டர்னில் அடி கொடுக்க தான் இவ்வளோ தூரம் காயம் ஏற்பட்டிருக்கிறதா சொல்லப்பட்டு இருக்கு. அவனை 2 முறை ஹாஸ்பிட்டலைஸ் பண்ணாங்க. முதல்ல பண்ணி டிஸ்சார்ஜ் பண்ணிவிட்டு திரும்ப இன்னொரு முறை ஹாஸ்பிட்டலைஸ் பண்ணாங்க. அதில் தான் ஒரு தகவல் வெளியாக இருந்துச்சு, கொஞ்சம் உயிருக்கு த்ரெட்டான ஒரு விஷயமா அமைஞ்சிருக்குமோ அப்படின்ட்டு. ஆனால் இது வரைக்கும் அது போல் செய்தி எதுவும் வரலங்க மக்களே. பார்ப்போம் அடுத்த கட்ட தகவல் இது சார்ந்து என்ன வருதுன்னு சொல்லிட்டு. பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள், இவங்க சமீபத்தில் பேசியிருந்த ஒரு விஷயம் அரசியல் அரங்கில் ஒரு பக்கம் பேசு பொருளாக மாறி இருக்கு, இன்னொரு பக்கம் அதை வச்சு பல பேரை மீம் கிரியேட் பண்ணி போட ஆரம்பிச்சிட்டாங்க. அதை சொன்னாங்கல்ல, நாங்கள் ஓகே சொல்லியிருந்தோனாக்கா துணை முதலமைச்சர் பொறுப்பை கூட வீடு தேடி வந்து தம்பி விஜய் அவர்கள் கொடுத்துருப்பாங்க அப்படின்ட்டு. அந்த விஷயம் சார் தான் பல பேர் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. உண்மையிலேயே வாங்க, ஒரு சீட்டை வச்சு இவ்வளோ ஆசைப்பட முடியுமான்னு ஒரு பக்கம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னொரு பக்கம் இவங்க டிசர்வ் தானப்பா, இவங்க துணை முதலமைச்சராக இருந்தால் கேப்டனாக இருக்க மாதிரி அப்படின்னு தேமுதிக சைடில் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இது ஒரு பக்கம் டிபேட்டாக ஓடிக்கிட்டு இருக்கா. இன்னொரு பக்கம் என்ன சொல்லிட்டாங்க, சட்டம் ஒழுங்கு தமிழ்நாட்டில் சீரழிஞ்சிக்கிட்டே போயிட்டுருக்கு, பட்டியலிட்டா ஒரு நாள் போதாதுப்பா, அவ்வளோ க்ரைம் நடக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. குறுகிய காலத்திலேயே மக்களுக்கு எவ்வளோ பிரச்சனைகள், இதெல்லாம் எப்படி ஏற்றுக்க முடியும் அப்படின்றாங்க. அதிமுக ஐசியூ போகிறதுக்கு காரணமே எங்களை அவங்க கூட்டணியில் சேர்க்காம விட்டது தான் அப்படின்றாங்க. அப்போ ஒன்று கிளியர் ஆகாத மக்கள், நம்மளுக்கு தேமுதிக அதிமுக கூட்டணியில் விரும்பி இருக்காங்க போல இருக்கு. ஆனால் அந்த கட்சி தலைமை கடைசியில் தொகுதி பங்கீடு சார்ந்து முறுக்கிக்கிட்டான்னு என்னவோ தெரியல, இவங்களுக்கு கடைசியில் வாய்ப்பு வழங்கப்படலைன்ற மாதிரி தான் இங்கே புரிஞ்சிக்க முடியுது. ஏன்னா பல பேருக்கு ஒரு பெரிய அதிசயம் இருந்துச்சு, எப்படி திமுக பக்கம் வராங்க அப்படின்ட்டு. அதில் இன்னொரு பெரிய அதிசயம், விசிகாவை விட அதிக தொகுதி இவங்களுக்கு கொடுக்கப்படுது, இது எப்படி பாசிபிலிட்டி இருக்குது அப்படின்ட்டு. ஆனால் ஒரு தொகுதி மட்டும் இவங்களால ஜெயிக்க முடிஞ்சதுங்க தேமுதிகவிலையும். ஸோ இந்த காரணத்தை இங்கே அடிக்கிருக்காங்க. அதிமுக ஐசியூ போக காரணம் எங்களை கூட்டணியில் சேர்க்காதது தான். இவ்வளோ தூரம் பேசினாங்களா, இதுக்கப்புறமா துரந்தர் இஷ்யூ பற்றி பயங்கரமாக ட்ரிகர் ஆகிட்டாங்க. ப்ரோ, துரந்தர் ஹிந்தி படம், அதிக இவங்க கோவம் பண்ண கேட்டிங்கன்னா ஆதவ அர்ஜுனா சமீபத்தில் விஷயம் சொன்னார், கவனிச்சிங்களா? அதாவது கிட்டத்தட்ட ஸ்பை அளவுக்கு பிரேமலதா விஜயகாந்த் அவர்களை சித்தரித்து அவங்க டிஎம்கே கூட்டணிக்குள்ளே போயிருக்கிறதா சொல்லியிருந்தாங்க. உளவாளி மாதிரி, அதாவது எப்போ வேணாலும் அவங்க அங்கே வேலையை முடிச்சு திரும்பி வந்துடுவாங்க அப்படின்ற துணியில் அவர் சொல்லியிருந்தாரு. நான் கொஞ்சம் நாசுக்காக சொல்கிறேன். இந்த விஷயத்தை அவங்க கேள்விப்பட்டிருக்காங்களே, ஆரம்பத்தில் புரியலையா அவங்களுக்கு,
என்ன துரந்தர் எதுக்கு இப்படி சொல்கிறாங்க அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் விசாரிச்சிருக்காங்க. அப்புறம் தான் அவங்களுக்கே தெரிய வந்திருக்கான், அது ஒரு திரைப்படம், அதில் அந்த ஹீரோ கேரக்டர் போல பண்ணோம் அப்படின்ற விஷயம் தெரிஞ்சுக்கிட்டு அவங்க ட்ரிகராக இருக்காங்க. அது ப்ரெஸ் மீட்டில் லிட்டலாக தெரியுது மக்களும் பேசும்போதே அவ்வளோ கோவப்பட்டாங்க ஒரு கட்டத்தில். யார் துரந்தர்? நானா? ஆதவ அர்ஜுனா தான் துரந்தரா மாறாமல் இருந்தால் சரி அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க தெரியுதா? டிவிகேல இவர் தான் ஸ்பைன்ற மாதிரி அவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. ஹிந்தி தெரியாது போடா, இதுதான் என்னோட பதிலாக நான் கொடுத்துருக்கணும், நான் தான் கொடுத்துருப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எவ்வளோ தூரம் அக்ரெசிவாக இருக்காங்களே, ஆக்கியிருக்காங்களே. ரைட்டு, அதிமுக எம்எல்ஏஸ்லாம் தாவேக்காக்கு போகிறாங்களே, இது தமிழகத்துக்கே ஏற்பட்ட தலைகுனிவுன்னு சொல்லியிருக்காங்க. அதில் எனக்கு ஒரு சின்ன நெருடல் இருக்குது. என்னென்னா, நிறைய கட்சிகள் பார்த்துருக்கீங்களா, அந்த கட்சிக்கு நீங்கள் ஓட்டு போடலன்னா தமிழ்நாட்டுக்கே எதிரான ஒரு விஷயம்னு பல பேர் சொல்லுவாங்க. ஒரு கட்சி சார்ந்த சித்தாந்தத்தை நீங்கள் எடுத்துக்கல அப்படின்னா தமிழ்நாட்டுக்கு எதிரானவனி அப்படின்னுவாங்க. ஒரு கட்சி விரும்புகிற விஷயம் உங்களுக்கு பிடிக்கலைன்னா உனக்குலாம் என்ன அறிவு இருக்குது, நீலாம் பட்சி என்ன பிரயோஜனம், தற்கொலை கூட்டம் அப்படின்றவாங்க. புரியுதா? ஒரு கட்சினா ஒரு கட்சி மட்டும்தான். அதை விட்டு அந்த கட்சி சார்ந்த நிலைப்பாடு எடுத்தால் மட்டும்தான் நீங்களாம் அறிவாளிங்க, நீங்களாம் அரசியல் தெரிஞ்சவங்க, நீங்களாம் தமிழ்நாட்டு மக்கள் அப்படின்றது பொருள் கிடையாது. ஒவ்வொரு வாக்காளனுக்கும் வாக்களிக்கும் உரிமை இருக்குன்னா முடிவெடுக்கிற உரிமையும் அவங்களுக்கு இருக்குது. மக்களுக்கு கீழே தான் கட்சிகளை தவிர மக்களுக்கு மேலே கிடையாது. மக்களுக்காக அரசியலை தவிர அரசியலுக்காக மக்கள் கிடையாது. இதெல்லாம் தெளிவாக புரிஞ்சுக்கணும். பணத்துக்காகவோ பதவிக்காகவோ இல்லை சோஃபா செட்டுக்காகவோ எங்கள் லைனை பிடிச்சிருக்காங்க பார்த்தீங்களா? இதுக்கெல்லாம் ஆசைப்படாமல் நாம் பயணிக்கிற கூட்டணிக்கு விசுவாசமாக பயணிப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ என்ன சொல்ல வராங்க? தாவைக்கு ஆதரவு நிலைப்பாடு எடுத்தாங்களா இந்த விசிகா, ஐயுஎம்எல், அப்புறம் கம்யூனிஸ்ட் தோழர்கள், இதெல்லாம் தாண்டி அவுட் ஆஃப் சிலபலாக காங்கிரஸ். அப்போ இவங்கெல்லாம் இந்த மூணுத்தில் ஒன்றுத்துக்கு ஆசைப்படுறாங்கன்னு சொல்ல வராங்களா என்ன? எனக்கு என்னென்னா, இது போல் யாராவது பேசி அந்த வார்த்தை வெளியே மேனிப்புலேட்டும் பண்ணப்பட்டுரும். அது இந்த எந்த கட்சிகள் எதிர்த்து அவங்க பேசுகிறாங்களோ அந்த கட்சி தலைவர்கள் காதில் போகிறப்ப நம்மளை எப்படி பேசிட்டாங்க அப்படின்னு அவங்க ரியாக்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க. இப்படி ரெண்டு பக்கம் மாறி மாறி ரியாக்ட் பண்ணி கூட்டணி பிளவுன்ற விஷயத்தை நோக்கி போக ஆரம்பிச்சிடும். இதை நம்ம பலமுறை பார்த்துருக்க அரசியல் களத்தில் இவங்க ஆதங்கத்தை கொட்டியிருக்காங்க. ஆனால் இந்த ஆதங்கம் இந்த மூன்று கட்சிகள் இருக்குல்ல, விசிகா, ஐயுஎம்எல், கம்யூனிஸ்ட், இதுக்கு எதிராக திரும்புவதற்கான வாய்ப்புகளும் பெருசாக எழுந்திருக்குங்க. இன்னொரு பக்கம் இந்தியா கூட்டணின்னு ஒன்று ஆரம்பித்தாங்க, ஞாபகம் இருக்கா? INDIA. அதுலேருந்து எவ்வளோ பேர் எப்பப்போ பிரிஞ்சு போனாங்க கண்டிப்பாக ஒன்று தெரிஞ்சிருக்கும். அதே சாயல் மாதிரி தான் ஒரு விஷயம் தமிழ்நாட்டில் நடந்துடக்கூடாதுன்னு பார்க்குறேன். அதான் இந்த விஷயத்தை இங்கே மேற்கொள்ள வேண்டியதாக இருக்குது. ஓகே, வைகோ அவர்கள், ப்ரோ அண்ணன் கடைசி வரைக்கும் திமுக தான் ப்ரோ அப்படின்னு சொன்னீங்கன்னா அரசியல் தெரிஞ்சவங்களுக்கு உண்மை என்னது நல்லா தெரியும் நம்புகிறேன். ஓகே, மதிமுக இப்போ வரைக்கும் திமுக கூட்டணியில் தான் இருக்குன்ற விஷயத்த அண்ணா சொல்லியிருக்காரு. இப்போ உள்ளாட்சி தேர்தல் இருக்குல்ல, அது சமயத்தில் கூட்டணியை பற்றி உயர்மட்ட குழு கூட்டத்தில் பேசி முடிவு செய்யப்படும்னு சொல்லியிருக்காரு. எதுக்கு ப்ரோ இந்த அப்டேட்னு கேட்டிங்கன்னா, கூட்டணியை வைக்க மாட்டோம் தாவேக்கா கூட, இல்லைனா திமுக கூட்டணியில் மட்டும்தான் தொடருவோம் அப்படின்ற ரெண்டுத்தில் ஒரு விஷயத்த அவர் சாலிடாக சொல்லியிருக்கலாம். ஆனால் சொல்லலை. நோன்ற வார்த்தையும் சொல்லலை, எஸ்ன்ற வார்த்தையும் சொல்லலை. அந்த டைம்லன்ற மாதிரி தான் சொல்லியிருக்காரு. இதான் மக்கள் அரசியல், புரிஞ்சுக்கங்க. சூழ்நிலைக்கு ஏற்ப அரசியல் தலைவர்கள் முடிவு மாறுபாட்டுக்கு உட்பட்டது தான். இளைஞர்கள் சக்தி தான் பெருசுன்னு நினச்சதுனால தான் ஒரு கட்சிகளும் யங்ஸ்டர்ஸ்க்கு முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. யங்ஸ்டர்ஸோட கூடாரமாக இருக்கிற ஒரு கட்சி பெஸ்ட்டாக வந்துருமோன்ற எண்ணம் இருந்தால் எல்லாம் அந்த பக்கமாக போக ஆரம்பிப்பாங்க. புரியும் நம்புகிறேன். ஆதவ அர்ஜுனா அவர்கள் இவர் ப்ரெஸ்ஸை சந்தித்தார். இவர் ப்ரெஸ்ஸை சந்திக்கிறப்ப மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா அந்தந்த துறை சார்ந்த கேள்வினா பதில் கொடுத்துருவாப்புல. அரசியல் பேச வேண்டிய இடங்கள் இருக்குல்ல, அங்கே அரசியலை பேசிடுவார். ஆனால் மாற்றி எங்கன்னா கேள்வி கேட்டாக்கா, இல்லை இங்கே அரசியல் கேள்வி வேணாங்க, நம்ம இன்னொரு ஈவெண்ட்டில் பார்த்துப்போம் அப்படின்னு சொல்கிறாப்புல. அதே போல் தான் ஆரம்பத்தில் 2-3 கேள்விகள் கேட்கப்பட்டுச்சு, மறுத்துட்டார், சொல்லலை. ப்ரெஸ் மீட் முடிச்சுட்டு எழுந்து போகிறதுக்கு முன்னாடி ஒரு கேள்வி கேட்கப்பட்டுச்சு, அவர் கொஞ்சம் ட்ரிகர் ஆகிட்டார். அது என்ன கேள்வினா, ஏங்க நீங்கள் இப்போ கூடைப்பந்தாட்ட சம்மேளனத்தோட தலைவராக இருக்கீங்க, நீங்கள் தான் இங்கே அமைச்சராகவும் இருக்கீங்க, இப்படி ஒருத்தர் 2 பெரிய பொறுப்புகளை இருக்கக்கூடாதுன்னு அதிமுகவினர்லாம் சொல்கிறாங்களே, இதுக்கு உங்கள் பதில் என்ன அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கு என்ன பதில் சொன்னார்? ஏங்க இப்படிலாம் இருக்கக்கூடாது, ரூல்ஸ் இருக்கா என்ன? ரூல்ஸே கிடையாது, இது மாதிரிலாம் இருக்கக்கூடாது அப்படின்ட்டு. ஒரு MP MLA இந்த லெவலில் நீங்கள் சொன்னீங்கன்னா ஓகே, அங்கே ஒரு சேர்மனாக இருக்கனாக்கா இங்கே அமைச்சராக இருக்கக்கூடாதா? இது என்னங்க, அதிமுகவினருக்கு அரசியலும் தெரியாது விளையாட்டும் தெரியாதுன்னு சொல்லிட்டு போயிட்டாப்புல. இது அதிமுகவினர் பயங்கரமாக ட்ரிகர் பண்ணி விட்டுருச்சு ஒரு கட்டத்தில். சோஷியல் மீடியாவில் இப்போ இது பற்றி எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. வினோத் இருக்கார்ல, அடுத்து இவர் சொன்ன விஷயத்த சொல்லிடுறேன். இப்போ எப்படி இஷ்யூ மாறிடுச்சுன்னா, வினோத் வர்சஸ் டைரக்டர் அமீர் அப்படின்ற மாதிரி போயிடுச்சு. வினோத் ஒரு ஈவெண்ட்டுங்க, அதில் தொகுப்பாளர் ஒரு கேள்வி கேட்டாங்க, அதுக்கு ஒரு பதிலை கொடுத்தாப்புல. அதாவது ஜனநாயகன் படம் ரிலீஸ் இருக்குல்ல, அதை பற்றி கேட்டாங்க. அதுக்கு வினோத் என்ன பதில் கொடுத்தாருன்னா, ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆகிறது நம்ம கையில் இல்லை, அதில் இருக்கிற உண்மை இருக்குல்ல, இதை இங்கே சொல்கிற தைரியமும் எனக்கு இல்லை. தைரியம் நான் அதை சொன்னாலும் அதை போடுற தைரியம் உங்களுக்கு இல்லைன்னு ஒரு போட்டாருங்க. அவ்வளோதான், படம் வருமோ பார்த்துக்கலாம் அப்படின்ட்டாரு.
இது நீங்கள் என்ன புரிஞ்சுப்பீங்க? அதாவது தைரியம் இல்லைன்னா யாரை என்ன சொல்கிறாருன்னே தெரில. இது நிறைய பேர் எப்படி யூகங்கள் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, அப்படின்னா முதலமைச்சர் விஜய் அவர்களே படத்தை நிறுத்திட்டாரா அப்படின்னு ஒரு கும்பல். இன்னொரு வாய் என்ன பேச ஆரம்பிச்சு தெரியுமா? பாஜகவோட சூழ்ச்சியை சொல்ல மாட்டாங்க ப்ரோ அவங்க அப்படின்னு. இன்னொரு கும்பல் என்ன சொல்ல ஆரம்பிச்சிருச்சு? வினோத் அவர்களுக்கு ஏதோ ஒரு சீக்ரெட் தெரிஞ்சிருக்கு, ரிவீல் பண்ண மாட்டாரு, ரிவீல் பண்ணால் அவருக்கு ஏதோ பிரச்சனை வந்துடும் பார்க்குறாரு. இன்னொரு பக்கம் 4 பேர் 4 விதமாக பேசுவாங்களே. இல்லை 4வது வாய் என்ன சொல்லிடுச்சுன்னா, இதில் அரசியல் கிடையாதுங்க, வேற எதுவுமே சூழ்ச்சி இருக்குன்னு அப்படி கதை கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த மனுஷன் ஓப்பனாக சொல்லியிருந்தா கூட இவ்வளோ பெருசாக வந்திருக்காருங்க. இவர் தைரியம் இல்லைன்னு சொல்லியே சோஷியல் மீடியா முழுக்க பல பேரையும் பேச வச்சிட்டாப்புல. உள்ளுக்குள்ளே என்னதான் நடந்துட்டு இருக்குன்னு யாருக்குமே தெரில மக்களே. ரைட்டு, அவர் இந்த விஷயத்த பேசினாரா, ப்ரெஸ் பீப்புள் மைக் அப்படியே கொண்டு போயிட்டு டைரக்டர் அமீர் இருக்கார்ல, இவர் முன்னாடி போட்டாங்க, சொல்லுங்க ஐயா அப்படின்ட்டு. அப்போ அமீர் என்ன சொன்னார், உங்களுக்கு நடக்கிற அநீதியை நீங்கள் சொல்ல தயங்கினா வேற யாருங்க சொல்கிறது அப்படின்னு கேட்டிருக்காரு. வினோத் சொன்னார்ல, தயங்கினார்ல, அதான் இங்கே மேற்கொண்டு பேசியிருக்காப்புல. ஜனநாயகன் ஹீரோ தான் இப்போ தமிழ்நாட்டோட முதலமைச்சராகவும் இருக்காப்புல. அப்போது உங்கள் தரப்பு நியாயத்தை அட்லீஸ்ட் எப்பயாச்சும் உங்களால் சொல்ல முடியும்ல, சொல்லலாம்ல. யாரை மேலே தப்புன்னு நீங்கள் சொன்னாதானங்க தெரியும், நாங்கள் எப்படி கண்டுபிடிக்கிறது, மக்கள் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு கேட்குறாரு. இந்த தேர்தல் நேரத்தில் அமைச்சர் ஆதவ அர்ஜுனா அவர்கள் போகிற போக்கில் சொல்லிட்டு போனார், இது போல் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் மத்திய அமைச்சர் எல் முருகன் அவர்களும் இது காரணன்ற மாதிரி போகிற போக்கில் சொல்லிட்டு போயிட்டாரு. ஆனால் இதை நான் நம்பலை, அது ஒரு பொய் தகவல். அவர் சொல்லும்போது எனக்கு தெரியும், ஏன்னா இது வரைக்கும் அது நிரூபிக்கப்படலை, அவங்களும் அதை பற்றி பேசலை, அப்போ அது பொய் தகவல் தான். உண்மை நமக்கு எப்படி தான் தெரிய வரும்னு எனக்கு இப்போ வரைக்கும் சத்தியமாக தெரியலங்க. அடித்தவனும் சரி, அடி வாங்கினவனும் சரி, 2 தரப்பும் சொல்லாமே இருந்தாங்கனாக்கா யாருக்கு உண்மை புரியும்? இதனால் டைரக்டர் வினோத்தோட கருத்து இருக்குல்ல, இது நான் சுத்தமாக ஏற்கவே இல்லைங்க, ஏற்க முடியாதுன்னு சொல்லியிருக்காப்புல டைரக்டர் அமீர். அதிமுக எம்எல்ஏக்கெல்லாம் எதுக்காக ராஜினாமா பண்ணணும் இந்த கேள்வி கேட்குறாரு. எலெக்ஷன் டேட்டை அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க, மக்கள் ஓகே இந்த வேட்பாளருக்கு ஓட்டு போடலாம்னு முடிவு பண்ணி ஓட்டம் போட்டாங்க. நீங்கள் பாட்டுக்கு ஜஸ்ட் லைக் தட்டுன்னு ராஜினாமா பண்ணிட்டு போகிறீங்க. மேகதாது அணைக்காகவோ இல்லை வேற மக்களோட பிரச்சனைகளுக்காகவோ ராஜினாமா பண்ணீங்க? இந்த கேள்வி அவர் கேட்குறாரு. இவங்கெல்லாம் அழிக்கப்பட வேண்டிய புல்லுருவிகள்னு சொல்லியிருக்காருங்க. அதிமுக எம்எல்ஏஸ் ராஜினாமா பண்ணாங்களே, டிவிக்கில் ஜாயின் பண்ணாங்களே, அவங்கள தான் இப்படி பேசியிருக்காப்புல அமீர் அவர்கள். அவர் அரசியல் அந்த அளவுக்கு வீரியமாக பேசிட்டாரா? இதுக்கப்புறம் இவர் எதுக்காக சினிமா பற்றி பேசணும்னு இன்னொரு நபர் சார்ந்து கேட்டாப்புல. அந்த நபர் யார் தெரியுமா? பள்ளிக்கல்வித்துறை அமைச்சரான ராஜ்மோகன் அவர்கள். அவர்கிட்ட சமீபத்தில் ப்ரெஸ் பீப்புள் கேட்டிருந்தாலும் ஜனநாயகன் படத்தை பற்றி அவரும் மழுப்பி சொல்லிட்டு போயிட்டாப்புல. அந்த டேட் பற்றிலாம் சரியாக தெரியல, சென்சார் வந்ததுக்கப்புறம் நாங்கள் விடுவோம்னு சொல்லிட்டு போயிட்டாப்புல. அதை அமீர் அவர்கள் இப்போ என்ன சொல்கிறாரு, அமைச்சர் எதுக்காக ஜனநாயகன் படத்தை பற்றி பேசணும்னு கேட்டிருக்காரு. அந்த ப்ரெஸ் மீட் அவர் பார்த்தாரா இல்லையான்னு தெரியல. ஆக்சுவலாக அமைச்சர் ஆரம்பிச்சிருக்க மாட்டாப்புல, ப்ரெஸ் பீப்புள் கேட்டிருப்பாங்க, புஷ் பண்ணியிருப்பாங்க, அதனால சொல்லியிருப்பாப்புல, அதோட மேலிடமாக கடந்து போயிருப்பாங்க. ஆனால் இந்த விஷயத்தை இவர் இங்கே ஒரு அதிருப்தியாக பதிவு பண்ணியிருக்காருங்க. ஓகே ரைட்டு. தங்கம் தென்னரசு அவர்கள் திமுக ஆட்சியில் முக்கியமான அமைச்சராக இருந்தவர். அவர் இப்போ என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு, வாக்கு அறுவடை முடிஞ்சிருச்சு. இட் மீன்ஸ் டிவிக்கே வாக்குகள் எதுவுமே பெற்றாங்களா தான் சொல்கிறாரு. வாக்கு அறுவடை முடிஞ்சிருச்சு. இப்போது ரிசர்வ் பேங்கை கை காமிச்சு பயிர்க்கடனை தள்ளுபடி செய்யாமல் மறுத்துக்கிட்டு இருக்கீங்களே, இது விவசாயிகளை முற்றிலுமா ஏமாத்துற விஷயம்னு சொல்கிறாப்புல. பச்சை துரோகம்ன்ற வார்த்தைகள்லாம் பயன்படுத்தியிருக்காருங்க முன்னாள் அமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்கள். இது நிர்வாக திறமையின்மையா அப்படி இல்லைன்னா திட்டமிட்ட ஏமாற்று வேலையான்னு கேட்குறாப்புல. ஒன்று கவனிச்சிங்களா, எலெக்ஷனுக்கு முன்னாடி தாவைக்காவினரை பற்றி ஒருத்தர் கூட பெருசாக பேசவே தாங்கினாங்க திமுக சேர்ந்த அமைச்சர்கள்லாம். அவங்கள பற்றிலாம் பேசிக்கிட்டு டைம் வேஸ்ட்ன்ற மாதிரி தான் பார்த்துட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ ஒரு வழி இல்லைல்ல, டிவிக்கே பற்றி ஃபுல்லாக பேசியே தீரணும். எதிர்கட்சிகள்லாம் அதில் உயிர்ப்போடு இருக்கணும், பார்த்தீங்களா, ஆளுங்கட்சி விமர்சனம் பண்ணிகிட்டே இருக்கணும்ல. ஸோ வேறு ஆப்ஷன் இல்லாமல் பல பேரை விமர்சிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த வகையில் இந்த விமர்சனம் கொஞ்சம் கடுமையான விமர்சனம் அமைஞ்சிருக்கு. ஆனால் இது ஆக்கப்பூர்வ விமர்சனம் தான். விவசாயிகள் நலன் சார்ந்து பேசியிருக்காங்க தங்கம் தென்னரசு அவர்கள். ஏன்னா ஆளுங்கட்சி எதிர்கட்சியை முட்டிக்கிட்டோம், நல்லா முட்டிக்கிட்டோம். இதனால் மக்களுக்கு பயன் வருதா இல்லையா விவசாயிகளுக்கு, இதுதான் அங்கே எண்டு பாயிண்ட்டாக பார்க்க முடியும். அண்டு கேரளாவில் இருக்க ஸ்கூல்ஸில் ஒரு நல்ல விஷயத்தை பண்ணுறதா சமீபத்தில் நம்ம பேசியிருந்தோம் பார்த்தீங்களா, அது ஞாபகப்படுத்திடுறேன். அதாவது கேரளாவில் படிச்சுட்டு இருக்க பள்ளி மாணவிகள், இவங்களுக்கு மாதத்தில் 3 நாட்கள் மாதவிடாய் விடுப்புன்னு லீவு கொடுக்கறத பற்றி ஆளுநர் அவர்களே அறிவித்தாங்க. காங்கிரஸ் ஆட்சி அங்கே ஆளுநர் செயலே சொன்னாங்க. காங்கிரஸ் அரசு ஓகேன்ட்டாங்க, சம மேட்டர்னு அவங்களும் ஃபுல்லாக கன்வின்ஸ்டு எல்லாம் பண்ணலான்ட்டாங்க. ஆனால் பாஜக உட்பட சில கட்சிகளே அங்கே எதிர்ப்பு பதிவு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க கேரளாவில். அதெல்லாம் ஸ்பெசிஃபிக்காக முன்னாள் பாஜக நிர்வாகியும் முன்னாள் ஐபிஎஸ் அதிகாரியுமான ஸ்ரீலேகா இருக்காங்களே, அவங்க என்ன சொல்கிறாங்க, இது பெண்களை பலவீனப்படுத்துகிற செயல்னு சொல்லியிருக்காங்க. மக்களே, பெண்களே, இந்த வீடியோ பார்த்துருக்க பெண்கள்கிட்ட கேட்குறேன், இதுதான் இந்த கான்டென்ட்டோட மனவிடா. பதில் தெரிஞ்சால் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட்ஸ் லீவ் பண்ணுங்கள். இது போல ஒரு விஷயத்த அரசு இனிஷியேட் பண்ணுறாங்கன்னா இதை பெண்கள் ஏற்றுக்க மாட்டிங்களா?
இல்லை தவறு எதனா இருக்குன்னு நினைக்கிறீங்களா? உங்களை அசிங்கப்படுத்துகிற மாதிரி இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இல்லை எனக்கு தெரியல, அதனால் ஜஸ்ட் உங்ககிட்ட கேட்குற அவ்வளோதான். ஏன்னா கேரளாவில் எந்த விஷயம் அமலாச்சுன்னா இந்தியா முழுக்க பல மாநிலங்களில் கொண்டு வரப்படுமோன்ற ஒரு எண்ணம் இருந்துச்சு, எதிர்பார்ப்பு இருந்துச்சு. ஆனால் இதில் பெண்களை சில பேர் குற்றம் சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்களே, அதனால தான் பெண்களை உங்ககிட்ட இந்த கேள்வி கேட்குறேன். அடுத்த நிகழ்ச்சி சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு, கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலா கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸை இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்டை விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. என் அன்பார்ந்த மாயம் ஸ்டுடியோஸ் நேயர்களே, மாயம் பக்தின்னு ஆன்மீகத்துக்காக பிரத்யேகமா ஒரு சேனலை கொண்டு வந்திருக்கோம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த சேனலுக்கு உங்களோட ஆதரவை மனப்பூர்வமா தெரிவிங்க. வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே. மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம். நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம், இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்ருக்குங்க. ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க, மாயம் ட்ரெண்ட்ஸ்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்.